ஏண்டா பொண்ணையும் அத்தை பொண்ணு சரி சரியா? ஐயா வீட்டுல நீ வளர்ற, பொண்ணி அவங்க வீட்டுல வளர்றாங்க. அப்ப உனக்கு பொண்ணு ஒண்ணுதான்டா. அதெல்லாம் ஆட்டுக்குட்டி. இப்பெல்லாம் அவகிட்ட பேச போனாலே கடிக்கிறா, குலைக்கிறா. அவகிட்ட லவ் சொல்லாம போனா திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஓகே, என்ன ஐடியா இருக்கா? ஐடியாவா? அது அவன் தங்கச்சி வரா பத்தவன் சொல்லி படிக்கல ஐடியா. தங்கச்சிக்கு பேசணும். நான் டோரா கூட தான் இருப்பேன். என்னால போக முடியாது. ஆமா, என்ன தங்கச்சிக்கு பேச போ. டோரா சீக்கிரமா வந்து. தமிழ் செல்வி. என் பேரு டோரா. ஆமா, தமிழை விட டோரா நல்லா இருக்கு. டோரா, டோரா குட்டி, உனக்கு அப்பா மேல பாசம் அதிகம் தானே? ஏன் உனக்கு இல்லையா? எனக்கு இருக்கு. அப்பெல்லாம் பொண்ணு என்ன சொன்னாலும் கேக்குறா. அது பைத்தியம். பொண்ணுக்கு மேல பாசம் அதிகம். அதான் பைத்தியம். பைத்தியம் சொல்லக்கூடாது சரியா? சரி, நீ பொண்ணு வீட்டுக்கு போவ தானே? நானா? அவ வீட்டுக்கா? நானா வீட்டுக்குலாம் போக மாட்டேன். எனக்கும் அவளுக்கும் ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்தமா? இல்ல, என்ன ஒப்பந்தம்? நான் அவ வீட்டுக்கு போக மாட்டேன், அவ நம்ம வீட்டுக்கு வர மாட்டான். இதான் ஒப்பந்தமா? இதெல்லாம் ஒரு ஒப்பந்தம். சரி, அது இருக்காங்க. அவன் அவன் ஃப்ரெண்ட் ஆட்டுக்குட்டி. அவனுக்கு என்னவா? ஒன்னும் இல்ல, அவன் வந்து பொண்ணுகிட்ட எதோ சொல்லணுமா, அதான் அவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லணுமா. பல்ல கொள்ள உன் ஃப்ரெண்டே போய் பேச சொல்லு. நான் என்ன வேற அவகிட்ட போய் பேச சொல்லிட்டு போலாம். என்ன தங்கச்சி, 2 பேரும் பேசி முடிச்சாச்சா? பேசாச்சு. கிளம்பு, போ. உங்களை வச்சு ஒன்னும் பிளான் போட முடியாது. அதுதான் வெட்டிக்கு. சொல்லி உசார் பண்ணியா பொண்ணிய? உசாரு டேய் ஆட்டுக்குட்டி, இவங்க வச்சுட்டு நம்ம காரியம் உண்மையாவதுடா. நம்ம லவ்வுக்கு, என் லவ்வுக்கு ஃபர்ஸ்ட் எம்னா இவங்க தான்டா. ஏன்டா என்ன வச்சுடா? கழுவி ஊத்துறாடா. என்னென்ன பேசுனா அவ்வளவு பேசுறாடா. ஒன்னாவது வேற பிளான் தான் சொல்றா. எந்த பிளான் இல்ல. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இப்ப கூட வீட்டுல போய் பார்த்து தான் வர்றோம். என்ன மேட்ரு? விடுதலை கூட்டு வர சொன்னாரு. எது? என்னைய கூப்பிட்டு வர சொன்னோம்? ஆமா. எவ்வளவு தைரியம் இருக்கு அந்த ஆளுக்கு? என்னைய கூப்பிட்டு வரான். என்னைய பார்க்கணும், அவனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்லு. என்ன என்னைய கூப்பிட்டு வர சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்படியே சொல்லிடுவா. போய் சொல்லியா? இல்லைன்னா பயமா? போய் சொல்லியா? சரி, வாசல போலாம். நீதான் போக சொன்ன, அதான் போயிட்டான். என்ன வீரையா, நீ வந்து அவனை வந்து பார்க்க சொன்ன, இப்ப நான் விடுதலை பார்க்க நீயே ஓடி வர? வயிற்றுல பெரிய இல்லையா, ஒரு காரணத்துக்காக தான் வர்றேன். தெரியல வீரையா, இப்ப போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி. ஆமா, நடவடிக்கை சரியில்லாத மாதிரி தெரியும். பாவிரையா, இந்த கிராமத்தை நம்ம தாத்தாங்க உருவாக்குனது. அப்படிப்பட்ட கிராமத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய நம்மளோட கடமை. ஆனா நீ பங்காளியாக்கன்னு நான் வீட்டுல கொடுத்து பேசுறேன். கிண்டல் அடிக்கிறதும், கோயில தூங்குற பெண்களோட ஜடைகளை சேர்த்து விளையாடுறதும் வேலையை வச்சுட்டு இருக்க. என்னை பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பா பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. மருது, என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஆமாங்க ஐயா, நேற்று குளத்தங்கரைக்கு பொம்மி, கனகா, செல்வி குளத்தை தங்கி எடுக்க போனாங்க. அந்த வீரையா மரத்து பின்னாடி இருந்து பெரிய கல்பிக்கு போட்டிருக்காரு. அவங்க பயந்து ஓடிட்டாங்க.
டேய் சின்ன ஜாதி பையில என்னையும் என் பங்காளியும் பிரிக்கணும்னு நினைக்கிறியா? டேய் வீரையா, இங்க எல்லாரும் மனித ஜாதிங்க தான். நீ ஒருத்தன் தான் மிருக ஜாதியா இருக்க. இவங்க இருக்காங்க, நாம தான் அவங்களுக்கு வேலையா இருக்கணும். ஐயா தயவு செய்து ஜாதி சொல்லி எங்களை பிரிச்சிருவானா ஐயா? மருது வேற இனமா இருக்கலாம், ஆனா அவன் மூச்சுல ரத்தத்திலயும் ஐயா மட்டும் தான் இருக்காரு. நான் இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்துல ஜாதி மத வேறுபாடே இருக்கக்கூடாது. அப்படி யாராவது பிரிக்க நினைச்சாங்க, அவங்களுக்கு இந்த ஊர்ல இடம் கிடையாது. எனக்கு பொன்னி ஒரு கண்ணுனா இந்த மருவு எனக்கு இன்னொரு கண்ணு தான். பாண்டியம்மா, நீ இந்த ஊர்ல யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னு நினைச்சா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை அடிச்சு விரட்டிடணும். ஐயா, நீங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வராதுங்க ஐயா. அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை நாங்க விட மாட்டோம் ஐயா. ஏய் மருது, என்னையும் என் பங்காளியை பிரிக்க பாக்குறல்ல, உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. அவனுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி திருத்த பாரு.